என்னுடைய நண்பன் பாரதியின் மகனான மனோஜ்குமார் மறைந்த செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ந்து போனேன். என்ன சொல்வதென்றே எனக்கு வார்த்தை வரவில்லை. இப்படி ஒரு சோகம் பாரதிக்கு நிகழ்ந்திருக்க வேண்டாம் என்று தோன்றினாலும் நிகழ்வதை நம்மால் தடுக்க முடியாது, ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று காலம் விதித்திருக்கின்ற காரணத்தால் மனோஜின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவோட மகன் மனோஜ் கே பாரதி உயிரிழந்த செய்தி பலரையும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. இவருக்கு வெறும் 48 வயசு தான் ஆகுது. அசிஸ்டன்ட் டைரக்டரா சினிமால தன்னோட பயணத்தை தொடங்கின மனோஜ், அவர் அப்பா பாரதி ராஜா இயக்கத்துல தாஜ்மஹால் அப்படிங்கிற படம் மூலமா ஹீரோவா தமிழ் மக்களுக்கு அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் அவர் சமுத்திரம், அல்லி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம் மாதிரியான படங்கள்ல நடிச்சாரு. தோல்வி படங்கள் அதிகமா கொடுத்ததுனால இவரால தொடர்ந்து படங்கள் நிறைய நடிக்க முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் அப்பாவோட அன்னக்குடி படம் மூலமா 2013 தமிழ் சினிமாக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஈஸ்வரன், மாநாடு, விருமன் மாதிரியான படங்கள்ல நடிச்சாரு. மார்கழி திங்கள் அப்படிங்கிற படத்தையும் இயக்கி இயக்குனராகவும் தன்னை மக்கள் மத்தியில அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. இந்த நிலையில மனோஜ் திடீர்னு உயிரிழந்தது பலரையுமே சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. இவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்காரு. கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி இவருக்கு இதயத்துல அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதா சொல்லப்படுது. அந்த சிகிச்சை பலனில்லாம தான் இவர் இப்போ உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. திரைத்துறையினர் பலரும் இப்போ மனோஜுக்கு இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. மேலும் பாரதி ராஜா ரொம்பவே தைரியமா இருக்கணும்னு பலருமே அனுதாபங்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில பாரதி ராஜாவோட நெருங்கிய நண்பர் இளையராஜா மனோஜ்க்கு இரங்கலை தெரிவிச்சு பாரதி ராஜாக்கு ஆறுதல் சொல்ற விதமா வீடியோவை வெளியிட்டிருக்காரு. என்னுடைய நண்பன் பாரதியின் மகனான மனோஜ்குமார் மறைந்த செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ந்து போனேன். என்ன சொல்வதென்றே எனக்கு வார்த்தை வரவில்லை. இப்படி ஒரு சோகம் பாரதிக்கு நிகழ்ந்திருக்க வேண்டாம் என்று தோன்றினாலும் நிகழ்வதை நம்மால் தடுக்க முடியாது, ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று காலம் விதித்திருக்கின்ற காரணத்தால் மனோஜின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன்.